Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது Dryden's contribution to literary criticism. இதோட first part தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Actually, Dryden has contributed more to literary criticism. அவர் வந்து நிறைய இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரிஃபேசஸ் டு ஹிஸ் ஒர்க்ஸ் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் ஹிஸ் எஸ்ஸே ஆன் ட்ராமட்டிக் போயஸியும் ஒரு குவிஸும் பார்ப்போம். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. So John Dryden was born in the year 1631 and he lived up to 1700. ஓகே, உங்களுக்கு ஜான் ட்ரைடன் பற்றி நல்லாவே தெரியும். அவர் வந்து ஒரு கிரேட் ட்ராமட்டிஸ்ட். ஓகே, ஒரு பெரிய போய்ட்டும் கூட. அதே சமயம் ஹி ஹஸ் ரிட்டன் மெனி ப்ரோஸ் ஒர்க்ஸ் டூ. நிறையவே கிரிட்டிசம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹீஸ் வெர்சடைல் வொலமினஸ் ரைட்டர். பல்முகங்கள் உண்டவருக்கு ரொம்ப அதிகமாகவும் எழுதியிருக்காரு. இஸ் அ கிரேட் போயட், ட்ராமட்டிஸ்ட் அண்ட் அ கிரேட் prose writer too. Okay, so founder of modern prose ஓட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ஜான்சன் இருக்கிறாரு இல்லைங்களா, the great literarian. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, he has called him the father of English criticism. ஸோ நமக்கு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தெரியும், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் டிராமாஸ்ன்னு ஷேக்ஸ்பியரை சொல்லுவோம். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு யாரை சொல்வோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, we would call Bacon as the father of English essays, right? இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஒன்லி ஃபார்மல் ஒர்க் ஆஃப் கிரிட்டிசம் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் இஸ் எஸ்ஸே ஆன் ட்ராமட்டிக் போயஸி. ஸோ இவர் வந்து கிரிட்டிசிசம் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபார்மல் ஒர்க் தான் எழுதியிருக்காரு. கிரிட்டிக்கல் பீஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒர்க்கை தான் கிரிட்டிக்கல் பீஸ் அப்படின்னு அவர் எழுதினது. ஆனால் அவர் வந்து அவரோட எல்லா ட்ராமாஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹி ஹஸ் ரிட்டன் மெனி ட்ராமாஸ், மெனி பொய்டிக்கல் ஒர்க்ஸ், நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ், இதெல்லாம் நிறையவே எழுதியிருக்காரு. அது எல்லா ஒர்க்குக்கும் முன்னாடி ப்ரிஃபேஸ் எழுதுவார், முன்னுரைன்னு எழுதுவாங்க பார்த்தீங்களா. அந்த முன்னுரை எல்லாமே ஒரு கிரிட்டிக்கல் பீஸ்க்குரிய குணாதிசயங்களோட இருக்கு. ஸோ அப்படிதான் இவரை வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கல் ரைட்டராக நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹிஸ் ப்ரிஃபேசஸ் ஆர் வெரி குட் லிட்ரரி பீசஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம படிக்க போகிறோம். அந்த கிரிட்டிக்கல் பீசஸில் எசேஸ் டு ஃபேபிள்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரிமார்க்கபிள் கிரிட்டிக்கல் பீஸ். அதை வந்து ரிப்பீட்டடாக நிறைய பேருக்கு சிலபஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் ஆகிட்டே இருக்கும். அந்த இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போகிறது எஸ்ஸே ஆன் ஃபேபிள்ஸ். ஓகே, ஸோ அதர் தேன் இஸ் ஒர்க். ஸோ எஸ்ஸே ஆன் ட்ராமட்டிக் போய்ஸி மட்டும்தான் அவர் வந்து லிட்ரரி கிரிட்டிசம்க்குன்னு அவர் எழுதினது. ஆனால் ப்ரிஃபேஸாக எழுதினது எல்லாமே critical pieces தான் நம்ம கன்சிடர் பண்றோம். Other than this work, Dryden's contribution to criticism are embedded in the innumerable prefaces. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்றோம். பாருங்க, Dryden's contribution to criticism அப்படிங்கிறத வந்து நம்ம எதுல எல்லாம் பார்க்குறோம், அவரோட ப்ரிஃபேசஸ்ல பார்க்குறோம், innumerable prefacesல பார்க்குறோம். to many of his works, epiloguesல இருக்கு. ஓகே, ப்ரிஃபேசஸ்ல மட்டும் இல்லை, எபிலாக்ஸ் முடிவுரை இருக்குல்லையா, அதுல இருக்கு. letters of dedication எழுதுவாங்க இல்லையா, இவர்களுக்கு அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி எழுதுவாங்க இல்லையா, அதுலயும் இவரோட கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் பார்க்கலாம். டு ஆல் ஹிஸ் பொய்டிக் அண்ட் ட்ராமட்டிக் ஒர்க்ஸ். ஸோ எந்த போயம் எழுதினாலும் சரி, எந்த ஒரு ட்ராமட்டிக் ஒர்க் எழுதினாலும் சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி இதை ப்ரிஃபேஸ் இருக்கும், இல்லைன்னா என்ன எழுதியிருப்பாரு, எபிலாக் எழுதியிருப்பாரு, இல்லைன்னா லெட்டர் ஆஃப் டெடிகேஷன் எழுதியிருப்பாரு. இது எல்லாமே கிரிட்டிக்கல் பீஸாக தான் நம்மளுக்கு அதை அப்படிதான் பார்க்குறோம். ஓகே, ஆல் த்ரூ ஹிஸ் லிட்டரரி கரியர் கவரிங் அ பீரியட் ஆஃப் 40 years from 1664 to 1700. ஸோ இந்த பீரியட்ல அவரோட லிட்டரரி கேரியர் பீரியட்ல அவர் எழுதின நிறைய ஒர்க்ஸோட ப்ரிஃபேஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னவா சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரிட்டிக்கல் பீசஸாக சர்வ் ஆகுது. These prefaces and dedications are valuable critical documents. So சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, ப்ரிஃபேசஸும் டெடிகேஷன்ஸும் தான் நம்ம கிரிட்டிக்கல் பீஸாக சொல்கிறோம். ஸோ அதனால தான் இவரை வந்து பெரிய கான்ட்ரிபியூட்டராக நம்ம பார்க்குறோம். ஓகே, தே கண்டெயின் எக்ஸ்பொசிஷன் ஆஃப் ஹிஸ் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப்
poetry. ஸோ இதில் வந்து அவரோட ஐடியாஸ் என்ன, ப்ராக்டிஸ் ஆஃப் poetry என்ன, அவர் இதை பற்றி என்ன நினைக்கிறாரு, ஒரு சில விஷயங்களை பற்றி அவரோட ஐடியாஸ் என்ன, இது எல்லாமே நம்ம அவரோட ப்ரிஃபேஸ்லேயும் அவரோட டெடிகேஷன் டு லெட்டர்ஸ் அண்ட் எபிலாக்ஸ்லேயும் பார்க்கலாம். தே ஆர் வேல்யூபிள் பீசஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். ரொம்ப ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமாக இருக்கும் அவரோட ஒர்க்ஸ். ஓகே, ஹிஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரி அவரோட ரொம்பவே புகழப்படுற அவரோட நிறைய அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம வந்து எதெல்லாம் படிக்க போகிறோம்னா எஸ்ஏஸ் அண்ட் சட்டையர். சட்டையர் பற்றி அவர் ஒரு ப்ரிஃபேஸ் கொடுத்துருக்காரு. எஸ்ஏன்னு இங்கே கொடுத்தாருந்தாலும் எல்லாமே ப்ரிஃபேஸ் தான். ஹீரோயிக் ட்ராஜடி பற்றி ஒரு ப்ரிஃபேஸ் கொடுத்துருக்காரு. ஃபேபிள்ஸ்னால் தெரியும்ல, கதைகள். ஓகே, ஸோ சட்டையர்னா உங்களுக்கு தெரியும், நையாண்டி சித்திரம் கேலி பண்ணி நிறைய போம்ஸ் எழுதியிருப்பாரு ட்ரைடன். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபேஸ் வந்திருக்கு, அதுதான் எஸ்எஸ் ஆன் சட்டையர்னு சொல்கிறோம். ஹீரோயிக் ட்ராஜடிஸ் தான் அவர் பெரும்பாலும் எழுதியிருக்க ட்ராமா டைப்ஸ். ஓகே, அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ராமா. ஸோ அந்த ஹீரோயிக் ட்ராஜடிக்காக அவர் எழுதின ப்ரிஃபேஸ் தான் வந்து எஸ்ஏ ஆன் ஹீரோயிக் ட்ராஜடி. அதே மாதிரி ஃபேபிள்ஸ் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. நிறைய ஃபேபிள்ஸ்னால் ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹி ஹாஸ் டிரான்ஸ்லேட்டட் மெனி க்ரீக் ஒர்க்ஸ் இன்டு இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ்க்கு நிறைய ஒர்க்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அந்த பெரிய பெரிய ஆத்தர்ஸ், ஓவிட், ஹோமர், இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. அதுதான் எஸ்ஏ ஆன் ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எஸ்ஏ ஆன் டிராமட்டிக் போயசி. இதுதான் திஸ் இஸ் த ஒன்லி என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவரோட கிரிட்டிக்கல் பீஸ், ஃபார்மலாக எழுதின கிரிட்டிக்கல் பீஸ்னால் எஸ்ஏ ஆன் டிராமட்டிக் போயசி. மற்ற எல்லாமே ப்ரிஃபேஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம எஸ்ஏஸ் ஆன் சட்டையர். Preface of to his juvenile satires. ஓகே, இது 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 எதுக்கு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த எஸ்ஏஸ் ஆஃப் சாட்டியர், எஸ்ஏஸ் ஆன் சட்டையர் எங்கே பார்க்குறோன்னு சொன்னீங்கன்னா யுவெனல் சாட்டையர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் இருக்குது. அதுக்கு ப்ரிஃபேஸாக எழுதினது தான் எஸ்ஏஸ் ஆன் சட்டையர். ஓகே, in this essay he defines the aim of satire as the correction of manners. இந்த excuse me, இந்த எஸ்ஏல அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எய்ம் ஆஃப் சட்டையர், சட்டையரோட நோக்கம் என்ன, இந்த மாதிரி நையாண்டி சித்திரத்தோட நோக்கம் என்ன, நையாண்டி பாடல்களோட நோக்கம் என்னன்னா குறை சொல்லி என்ன பண்றோம், கேலி பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த கரெக்ட் பண்றது தான். அஸ் த கரெக்ஷன் ஆஃப் மேனர்ஸ் அப்படிதான் சொல்றாரு. அப்போ சட்டையரோட ப்ரிஃபேஸ்ல என்ன எழுதியிருக்காரு, சட்டையர் வந்து ரொம்ப கேலி பண்ணி ஒரு விஷயத்த வந்து திருத்த தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அதை தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. He regards satirical poem as a species of heroic poem. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹீரோயிக் போயம் தான். சட்டைரிக் போயம் மேக்ஃப்ளக்னோலாம் ட்ரைடன் எழுதின ஒரு சட்டைரிக் போயம் தான். அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த போயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்றாருன்னா இட்ஸ் அ ஸ்பீசிஸ் ஆஃப் ஹீரோயிக் போம் அப்படிங்கிறார். ஹீரோயிக் போம்னா எபிக் போயம், எபிக் டைப் போம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஹீரோயிக் போம் சொல்லுவோம். ஸோ அதோட வகையை சார்ந்ததான் சட்டைரிக்கல் போயம் சொல்லி அதை புகழ்ந்து பேசுறாரு. அண்ட் இன் ஹிஸ் ஓன் ப்ராக்டிஸ் ஹி ரைஸ்ட் இங்கிலீஷ் சட்டையர் டு த லெவல் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த எபிக். ஸோ அவரோட ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சட்டைரிக்கல் போயம் எல்லாம் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னால் எபிக் ஸ்டைலில் தான் எழுதியிருப்பார். ஸோ அவர் ஒரு விஷயத்த சொல்ல மட்டும் செய்யலை, அவர் செயல்முறைப்படுத்தியும் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். Yes, the second type is essay on heroic tragedy. So essay on juvenile satires பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து essay on heroic tragedy. இது வந்து this was a preface to the heroic play Conquest of Granada. ஸோ இந்த essay on heroic tragedy இப்போ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? இந்த essays on satire வந்து நம்ம எதுக்கு ப்ரிஃபேஸாக பார்க்குறோம், juvenile satiresனு ஒரு ஒர்க்கு. ஓகே, இதுக்கான ப்ரிஃபேஸாக தான் நம்ம எஸ்ஏஸ் ஆன் சட்டையரை பார்க்குறோம். அங்கே தான் நம்ம எஸ்ஏஸ் ஆன் சட்டையரை பார்த்துருக்கோம். அடுத்து ஹீரோயிக் ட்ராஜடி, ப்ரிஃபேஸ் டு ஹீரோயிக் ட்ராஜடி தான் வந்து எஸ்ஏ ஆன் ஹீரோயிக் ட்ராஜடியாக பார்க்குறோம். திஸ் வாஸ் அ ப்ரிஃபேஸ் டு த ஹீரோயிக் பிளே கான்க்வெஸ்ட் ஆஃப் கிரானடா. இது வந்து அவரோட ஃபேமஸான ஒரு பிளே. heroic tragedy தான் Conquest of Granada. Okay, he defines heroic play as an imitation in little of a heroic poem. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஹீரோயிக் play அப்படிங்கிறது ஹீரோயிக் போமோட இமிட்டேஷன் தான். அதாவது ஹீரோயிக் பிளேங்கிறதும் ஹீரோயிக் போம்னா என்ன எபிக் போயமோட ஒரு இமிட்டேஷன் தான் ஹீரோயிக் பிளே அப்படின்னு சொல்றாரு.
he says that a heroic poem should not be judged with the rules of Aristotle and those of Shakespeare. அவர் இந்த எஸ்ஏல என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயிக் போமை எதோட ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அரிஸ்டோட்டலோட இதெல்லாம் அவர் வந்து ஒரு பொயட்டிக்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் இல்லைங்களா அரிஸ்டாட்டில். அதில் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருப்பாரு. ஒரு போம்னா எப்படி இருக்கணும், ட்ராஜடினா எப்படி இருக்கணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அரிஸ்டாட்டிலோட ரூல்ஸ் வச்செல்லாம் இதை பார்க்கக்கூடாது, ஷேக்ஸ்பியரின் ரூல்ஸ் வச்செல்லாம் ஹீரோயிக் போமை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். It should be written in heroic verse and writers must impart to it the dignity and majesty and grandeur of the heroic verse. So அவர் என்ன சொல்றாரு, ஹீரோயிக் போம்னா ஹீரோயிக் வேர்ஸ்ல இருக்கணும். வேர்ஸ்னா என்ன, பொய்டிக்கல் லைன்ஸ். ஸோ பொய்டிக்கல் லைன்ஸ் வந்து அந்த எபிக் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். ரைட்டர்ஸ் மஸ்ட் இம்பார்ட் டு இட் த டிக்னிட்டி அண்ட் மெஜஸ்டி அண்ட் கிராண்டூர் ஆஃப் த ஹீரோயிக் வேர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹீரோயிக் ட்ராஜடியில் என்ன பண்ணியிருக்கணும், ரைட்டர்ஸ் வந்து அந்த ஹீரோயிக் வேர்ஸ் அதாவது எபிக் போயம்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அது எல்லாமே இந்த ஹீரோயிக் ட்ராஜடி வேர்ஸ்லையும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, love and valor are proper themes to it, and its function is to arouse admiration and not the Aristotelian pity and fear. ஓகே, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஹீரோயிக் ட்ராஜடிக்கு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ்வும் வேலரும். வேலர்னா என்ன, வீரம். லவ்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, காதலும் வீரமும் தான் ரெண்டு சூப்பரான தீம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டும் தான் நல்ல சூட் ஆகும் ஒரு ஹீரோயிக் ட்ராஜடிக்கு. அப்போ வந்து இட் ஷுட் நாட் அரவுஸ். அந்த அரிஸ்டாட்டில் வந்து அவரோட பொயட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ ட்ராஜடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாரு. இட் ஷுட் அரவுஸ் பிட்டி அண்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு ட்ராஜடினா நம்மளுக்குள்ள என்ன வரணும், சிம்பத்தி வரணும், அதை பார்த்து ஒரு பயம் வரணும், ஒரு துடிப்பு வரணும் நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராஜடியை வந்து வர்ணிச்சிருப்பாரு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அரிஸ்டாட்டிலன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்க்காதீங்க ஹீரோயிக் ட்ராஜடியை. அப்படி ஃபியர் பிட்டி எல்லாம் அரவுஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்ஸ்டட் இட் ஷுட் அரவுஸ் அட்மிரேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அட்மையர் தான் பண்ண தோணணுமே ஒழிஞ்சு என்ன பண்ண தோண வேண்டாம், பிட்டியும் ஃபியரும் வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ட்ரைடன் வந்து சொல்லியிருக்காரு இவரோட ப்ரிஃபேஸ் டு ஹீரோயிக் ட்ராஜடியில். சின்ஸ் இட் இஸ் மாடல்ட் on an epic, the dramatist is free to introduce in it the improbable and the marvelous in the form and intervention of supernatural agents. Okay, இந்த ஹீரோயிக் ட்ராஜடிங்கிறது எப்பிக் ஸ்டைலில் இருக்கிறதுனால டிராமட்டிஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்ப்ராபபிளான விஷயம், நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயிக் ட்ராஜடியில் கொண்டு வரலாம். எப்படி ஒரு எப்பிக்கில் வந்து சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், கடவுளர்கள் வருவாங்க, தேவர்கள் எல்லாமே வந்து ஒரு எப்பிக் போமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி அது ரொம்ப இம்ப்ராபபிளான ஒரு விஷயம் தானே. கடவுளர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது ஒரு இம்ப்ராபபிளான விஷயம். அதை எப்பிக்கில் ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஹீரோயிக் வேர்ஸ் அதாவது ஹீரோயிக் ட்ராஜடியிலையும் இந்த எல்லா இம்ப்ராபபிலிட்டிஸும் ஓகே தான். இதெல்லாம் லவ் அண்ட் வேலர் வந்து நல்ல ஒரு கான்செப்ட். இதில் வந்து பிட்டி அண்ட் ஃபியர் இருக்கணும்னு தேவையில்லை. அடுத்தது என்ன சொல்றாரு, இம்ப்ராபபிள் எலமெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், மார்வலஸ் எலமெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் அதனால பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அவரோட ப்ரிஃபேஸ் ஆன் ஹீரோயிக் ட்ராஜடியில் அவர் சொல்லியிருக்க விஷயம். அப்போ சட்டையர் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு, சட்டையரும் எபிக் மாதிரி தான் சொல்லியிருக்காரு, ஹீரோயிக் ட்ராஜடியும் கிட்டத்தட்ட எபிக் மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நம்ம ஒரு இந்த பார்ட்டோட இந்த எபிசோடோட முக்கியமான பார்ட்னா எஸ்ஏ ஆன் ஃபேபிள்ஸ் தான். ஸோ இது வந்து ரொம்பவே புகழ்பெற்றது அவரோட எஸ்ஏ ஆன் ஃபேபிள்ஸ், ப்ரிஃபேஸ் டு ஃபேபிள்ஸ். எஸ்ஏ ஆன் ஃபேபிள்ஸ், ப்ரிஃபேஸ் டு ஃபேபிள்ஸ் ரெண்டும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி தான் எஸ்ஏ ஆன் சட்டையர், ப்ரிஃபேஸ் டு சட்டையர் ரெண்டும் ஒன்று தான். எஸ்ஏ ஆன் ஹீரோயிக் ட்ராஜடி, ப்ரிஃபேஸ் டு ஹீரோயிக் ட்ராஜடி ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ நேம்ஸ் வந்து வேறையா இருந்தாலும் இட் ரெஃபர்ஸ் டு த சேம் மீனிங். ஓகே, எஸ்ஏ ஆன் ஃபேபிள்ஸில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், தி லாஸ்ட் phase of Dryden's literary activity was largely one of translations, and the best of his prefaces of his last phase is the essay on fables, which he prefixed to his translations from Ovid, Homer, Boccaccio and Chaucer. ஓகே, Dryden வந்து அவரோட லிட்ரரி ஆக்டிவிட்டி, அவரோட அந்த இலக்கிய படைப்புகள் அந்த கடைசி காலகட்டம் இருக்குல்ல, அவரோட இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து அவர் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காராம். ஓகே, ஆரம்பத்தில் தான் அந்த ஹீரோயிக் ட்ராஜடி அதெல்லாம் எழுதிட்டு வந்தார். சர்டர் போயம்ஸ், ஹீரோயிக் ட்ராஜடி இதெல்லாம் எழுதி முடிச்சு கடைசியாக அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில்
புதுசா யோசிக்கிறதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாரு, டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இறங்கிட்டாரு. என்ன பண்ணாரு, பெரிய பெரிய கிளாசிக் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓவிட், ஹோமர், இவங்கெல்லாம் கிரீக் ரைட்டர்ஸ், கிரீக் லாட்டின் ரைட்டர்ஸ் தான். ஓவிட், ஹோமர், பொக்காஷியோ இவங்கெல்லாம். சாசர் இங்கிலீஷ் ரைட்டர் தான், பட் மற்ற 3 பேரும் வேற லாங்குவேஜ் ரைட்டர்ஸ், வேற யூரோப்பியன் மாஸ்டர்ஸ். அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. யாரு அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரைடன். ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஒரு ஃபேபிள்ஸ், ஒரு புக், ஒரு டிரான்ஸ்லேஷன் எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி ப்ரிஃபேஸ் எழுதுறாரு. அதான் ப்ரிஃபேஸ் டு ஃபேபிள்ஸ் ஆர் எஸ்ஸே ஆன் ஃபேபிள்ஸ். ஓகே, varied literatures of ancient Greece and Rome, of Italy and England were now brought under examination and his critical horizon was much widened. So அவர் என்ன பண்ணிட்டார், வேரிட் லிட்ரேச்சர்ஸ், வேற வேற இலக்கியங்களை எல்லாம் இங்கிலீஷ்க்கு கொண்டு வர்றாரு டிரான்ஸ்லேஷன்ஸ் மூலமா. கிரீஸ்ல இருந்து, அதான சொன்னேன் இல்லையா, கிரீக் லாங்குவேஜ்ல இருந்தும் வருது, இட்டாலியன் இது லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்தும் வருது. ரோம், இட்டலி, இங்கிலாந்து எல்லாத்துல இருந்தும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒர்க்ஸ் எல்லாம், லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் எதுல டிரான்ஸ்லேட் பண்றாரு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஓகே, அதனால அவரோட கிரிட்டிக்கல் ஹாரிசானும் ரொம்பவே வைட் ஆகுது. இட் இஸ் அன் அட்மிரபிள் பீஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். இது ஒரு ப்ராக்டிக்கல் நடைமுறையில் சொல்லப்படுற ஒரு கிரிட்டிசிசமா தான் இந்த எஸ்ஸேஸ் ஆன் ஃபேபிள்ஸும் இருக்கு. ஹி மேக்ஸ் illuminating comparisons between Homer and Virgil and then between Chaucer and Ovid. இவர் இந்த ப்ரிஃபேஸ்ல ஒரு அழகான கம்பேரிஷன் கொடுத்திருப்பாராம். என்ன கம்பேரிஷன், யாருக்கு இடையில கம்பேரிஷன்? கம்பேரிஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒப்பிட்டு நோக்குறது, 2 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த யாரை கம்பேர் பண்றாரு, முதல் ஹோமர் வெர்ஜில கம்பேர் பண்றாரு, அப்புறம் சாசர் ஓவிட கம்பேர் பண்றாரு. ஓகே, 4 பேருமே கிரேட் ரைட்டர்ஸ். ஹோமர், வெர்ஜில் 2 கிரேட் ரைட்டர்ஸ், அப்புறம் சாசர் மட்டும் இங்கிலீஷ் ரைட்டர், ஓவிட் வேற ஒரு யூரோப்பியன் மாஸ்டர். ஸோ இவங்க 4 பேர் ஹோமர் அண்ட் வெர்ஜில கம்பேர் பண்றாரு, சாசர் அண்ட் ஓவிட கம்பேர் பண்றாரு. இனஸ் கம்பேரிஷன்ஸ் பிட்வீன் சாசர் அண்ட் ஓவிட், நம்ம முக்கியமா இதுல பாக்குறது சாசர் அண்ட் ஓவிட். ஏன்னா சாசரை நமக்கு நல்லா தெரியும், இங்கிலீஷ் ரைட்டர்னு தெரியும். ஓகே, அவர் ஏன் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிற இவர் அதுக்கான ஆன்சரை சொல்றாரு, நம்ம பார்க்கலாம். In his comparisons between Chaucer and Ovid, he says that the manners of both the poets were not unlike. Both of them were well-bred, well-nurtured, amorous and libertine. ஓகே, ஸோ இவங்க 2 பேரை பத்தி சொல்றப்போ அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா, 2 பேரும் the manners of both the poets were not unlikeனா were likeன்னு அர்த்தம். 2 not unlikeனா 2 நெகட்டிவ், 2 நெகட்டிவ்னா ஒரு பாசிட்டிவ்னு அர்த்தம். அப்போ were like அப்படின்னு தான் அந்த இடத்துல மீனிங். ஸோ 2 அந்த ஆத்தர்ஸோட, சாசர் ஆகட்டும், ஓவிட் ஆகட்டும், இவங்க 2 பேரோட ஒர்க்ஸும் மேனர்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டியை பார்க்குறாரு. இந்த 2 பேருமே ஒரே மாதிரி சூழல்ல வளர்ந்தவங்கன்னு சொல்றாரு. போத் ஆஃப் தெம் were bred, well bred, well nurtured, amorous and libertine. ஸோ 2 பேருமே நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க, நல்ல வளர்ப்புல வளர்ந்துருக்குறாங்க, நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் 2 பேரும். யாராரு, சாசர் அண்ட் ஓவிட். Their studies were the same, philosophy and philology. இது 2 தான் அவங்க 2 பேரும் 2 பேருமே ஒரே எஜுகேஷன் தான் படிச்சிருக்காங்க, philosophy, philology. Both write with wonderful facility and clearness. Neither were great inventors. 2 பேருமே ரொம்ப கிளியரா கட்டா தெளிவா எழுதுவாங்க, ஆனா பெரிய இன்வென்டர்ஸ் கிடையாது. இன்வென்டர்ஸ் என்ன, கிரியேட்டிவிட்டி பெருசா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அழகா எழுதுவாங்க, ஆனா பெரிய கிரியேட்டிவிட்டி கிடையாதுன்னு நம்ம சொல்லல, ட்ரைடன் சொல்றாரு. ஓவிட் காப்பிட் கிரீஷியன் ஃபேபிள்ஸ். ஓவிட் என்ன பண்ணாரா, கிரீக்ல இருக்கிற ஃபேபிள்ஸை இட்டலியில கொடுத்துருப்பாரா இருக்கும். Chaucer's stories were taken either from his Italian contemporaries or their predecessors. Chaucer என்ன பண்ணாரு, அவரோட கதைகள் இருக்குது இல்லையா, நம்ம கேண்டபரி டேல்ஸ்ன்னு படிக்கிறோம்ல, அது டேல்ஸ் தானே, அது எல்லாமே ஸ்டோரிஸ் தான். ப்ரிஃபேஸ்ல மட்டும்தான் ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கேண்டபரி டேல்ஸ்னாலே கேண்டபரிக்கு போறப்போ சொல்லப்படுற கதைகள் தான். ஸோ அந்த டேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாசர் எங்கேருந்து எடுத்திருக்கிறாருன்னா இட்டாலியன் கண்டெம்பரரிஸ்ல இருந்து எடுத்திருக்காரு. கண்டெம்பரரிஸ்னா சமகாலத்தியவர்கள்னு அர்த்தம். இப்போ இட்டலியில அவரோட பீரியட்ல வாழ்ந்தவங்க இருக்காங்க இல்லையா,
அவங்க சொன்ன கதைகளை நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி யார் கொடுத்துருக்கா? சாசர் கொடுத்துருக்காரு. கண்டெம்பரரிஸ் மட்டும் இல்லை, இட்டாலியன் அந்த ப்ரெடிசஸர்ஸ், அதாவது அந்த இட்டாலியில் வாழ்ந்த முன்னோர்கள், ஓகே, அதாவது பழைய ரைட்டர்ஸ், பழைய மாஸ்டர்ஸ், அவங்களையும் நிறைய காப்பி பண்ணியிருக்காரு சாசர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓவிடும் காப்பி பண்ணி நிறைய எழுதியிருக்காராம். பெரிய 2 பேரையும் என்ன சொல்லிட்டாரு? நல்லா வளர்ந்துருக்காங்க, ரொம்ப நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்க, நல்லா எழுதுறாங்க, கிளியர் கட்டா தெளிவா இருக்கு அவங்க ரைட்டிங். பட் அட் த சேம் டைம் they are not great inventors. both have copied. அதாவது அவங்களோட ஒர்க்குக்கு சோர்ஸ் வேற இடத்துல இருந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஓகே, ஸோ ஓவிட் என்ன பண்ணிட்டாரு? கிரீஷியன் ஃபேபிள்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டாரு. சாசர் என்ன பண்ணிட்டாரு? இட்டாலியன் மாஸ்டர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. Both of them built on the inventions of other men, yet Chaucer had something of his own as the wife of Bath's Tale, the clock of the fox. Okay. இதில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 2 பேரும் வெளியேந்து தான் எடுத்துக்கிட்டா கூட சாசர் ஒரு சில கதைகள் அவரோட சொந்த படைப்புல உருவாக்குனாரு. ஒரு சொந்தமான கிரியேட்டிவிட்டி சாசர் இருந்ததுன்னு சொல்றாரு. எந்தெந்த கதையெல்லாம் கேண்டபரி டேல்ஸ்ல வந்து சாசரோட ஓன் ஸ்டோரிஸ்னா, வைஃப் ஆஃப் பேத்ஸ் டேல், இது வந்து சாசரோட ஓன் ஸ்டோரின்னு சொல்றாரு டிரைடன். அடுத்து த கிளாக் ஆஃப் த ஃபாக்ஸ்னு ஒரு ஸ்டோரி இருக்கான். இது ரெண்டுமே சாசரோட ஓன் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்றாரு. Thus by comparing Chaucer with a well established classic, he brings out Chaucer's own claims to greatness. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல போறாரு? சாசரை வந்து ஓவிடோட கம்பேர் பண்ணி சாசர் இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்காரு ஓவிடோடன்னு சொல்றாரு. அப்போ ஓவிடு வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கிளாசிக். அவர் வந்து பல பேர் புகழக்கூடிய ஒரு ரொம்பவே ஒரு கிளாசிக்கல் ரைட்டர் தான் ஓவிட். அப்போ சாசரை, அதாவது இவரோட முன்னோடியான சாசரை, இங்கிலாந்துல வாழ்ந்த ஒரு ரைட்டர் தானே சாசர். அப்போ டிரைடனுக்கு முன்னோடி. அப்போ சாசரை வந்து ஓவிடோட கம்பேர் பண்ணி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கிளாசிக்கான ஓவிடோட கம்பேர் பண்ணி என்ன சொல்றாரு? சாசர் வாஸ் பெட்டர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் தான் கிரேட்டு, சாசர் தான் கிரேட்டு. ஏன்னா ஒரு சில ஸ்டோரிஸ் அவரே இன்வென்ட் பண்ணியிருக்காரு, சூப்பர் ஸ்டோரிஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு. தி எஸ்ஸே ஆஃப் ஃபேபிள்ஸ் இஸ் சீஃப்லி ரிமெம்பர்ட் டுடே ஃபார் டிரைடன்ஸ் enthusiastic appreciation of Chaucer and his brilliant analysis of his poetry and his claim to greatness. ஓகே, ஸோ ஃபேபிள்ஸ் இன்னைக்கும் அந்த ஃபேபிள்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அது காரணம் என்னன்னா, his appreciation of Chaucer. ஏன்னா அவர் அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அவர் கொடுத்த அந்த ஃபேபிள்ஸ் பத்தி அவர் பேசினதை விட சாசரை பத்தி அவர் சொல்லியிருக்க நிறைய கருத்துக்களை நிறைய பேர் உடன்படுறாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாசர் பத்தி டிரைடன் கூறிய அந்த கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் டிரைடன்ஸ் enthusiastic appreciation of Chaucer and his brilliant analysis of his poetry and his claim to greatness. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ ஹிஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் சாசரா இருக்கட்டும், சாசர் அவர் புகழ்ந்த விதமா இருக்கட்டும், அனாலிசிஸ் ஆஃப் ஹிஸ் போய்ட்ரி, சாசரோட போய்ட்ரியை அவர் வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு, அதை வந்து கிரிட்டிக்கலாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரோட கிரேட்னஸ் எப்படி அவர் வந்து ஓவிடோட கம்பேர் பண்ணுறப்போ இவர் எப்படி கிரேட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறதுனால தான் எஸ்ஸே ஆன் ஃபேபிள்ஸ் ரொம்ப இன்னைக்கும் அது வந்து எல்லாராலும் போற்றப்படுதுன்னு சொல்றாங்க. தி பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் illuminating part of Dryden's critique on Chaucer is his appreciation of Chaucer's art of characterization. Okay, இதுலையுமே அவர் சாசரை பற்றி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணால் கூட எந்த விஷயம் எல்லாரையும் மோஸ்ட்லி அட்ராக்ட் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் சாசரோட கேரக்டரைசேஷன் பற்றி சூப்பராக சொல்லியிருக்கிறாராம். யார்? டிரைடன் ஹாஸ் மென்ஷன்ட் அபவுட் சாசர்ஸ் கேரக்டரைசேஷன். கேண்டபரி டேல்ஸில் சாசர் கொடுத்துருக்க கேரக்டரைசேஷன் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. சாசர் ஹிஸ் illuminating part lies, அதாவது டிரைடனோட பெஸ்ட் பார்ட் எதில் இருக்குது? அவரோட கிரிட்டிக்கல் ரைட்டிங் இன் எஸ்ஸே ஆன் ஃபேபிள்ஸ் எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், Dryden's critique on Chaucer is his appreciation of Chaucer's art of characterization. அப்போ சாசரோட கேரக்டரைசேஷன் இருக்கு இல்லையா, அவர் கதாபாத்திரங்களை வடிவமைத்த விதம் இருக்கு இல்லையா, அதை பற்றி இவர் எழுதியிருக்கிறாரு டிரைடன். அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே, he appreciates the variety and realism of Chaucer's characters. இப்போ கேரக்டரைசேஷனில் அவருக்கு டிரைடன் எதெல்லாம் புகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், the variety and realism. ஸோ நம்மளுக்கே தெரியும், கேண்டபரி டேல்ஸ் படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதில் அத்தனை வெரைட்டி கொடுத்துருப்பாரு. அதில்
அதில் கிட்டத்தட்ட அந்த சொசைட்டியில் இருக்க எல்லா டைப் ஆஃப் கேரக்டர்ஸையும் கொடுத்துருப்பாரு. ரொம்ப ஹை, அதாவது ராயல்ட்டியை விட்டுருப்பாரு, ரொம்ப மீன், ரொம்ப கீழ்நிலை ஒர்க்கர்ஸையும் விட்டுருப்பாரு. மற்றபடி ஒரு சொசைட்டியில் எதெல்லாம் ஹூ பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் த சொசைட்டினோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கொடுத்துருப்பாரு கேண்டர்பரி டேல்ஸில். ப்ரிஃபேஸ் டு கேண்டர்பரி டேல்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதில் வந்து அத்தனை வெரைட்டி கொடுத்துருப்பாரு. அண்ட் ரியாலிசம் ஆஃப் சார்ஸஸ் கேரக்டர்ஸ், எந்த கேரக்டரும் வந்து எக்ஸாகரேட்டே பண்ணியிருக்க மாட்டார். இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னா அந்த டாக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். நன்னுன்னா ஒரு நன்னுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். எக்ஸாகரேஷனே இருக்காது. ரொம்ப ரியாலிஸ்டிக்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாரு. வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாரு. He shows that Chaucer's characters are both of their age and of all ages. அவர் என்ன சொல்றாருன்னா, சார்ஸஸ் கேரக்டர்ஸ் அந்த காலத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா காலத்துக்குமானவர்கள்னு சொல்றாரு. அதாவது 14th centuryல தானே எழுதியிருக்கிறாரு. இப்போ சார்சர் ஹாஸ் ரிட்டன் டியூரிங் த 14th or 15th century, 14th 15th centuryல தான் அவர் எழுதியிருக்கிறார். ஓகே, அந்த பீரியடுக்கான கேரக்டர்ஸ் மட்டும் கிடையாது அவரோட கேரக்டர்ஸ், இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்க கேரக்டர்ஸா அவர் உருவாக்கியிருக்காரு. லைவ் கேரக்டர்ஸா உருவாக்கியிருக்காரு. ஒரு சில கதாபாத்திரங்கள் நம்ம மனசுல ஏன் நிற்கும்னா அதோட ரியாலிசம் தான் நம்மள அதை மனசுல நிப்பாட்டி வைக்கும். ஆனா சார்சர் அந்த மாதிரி கேரக்டர்ஸை கொடுத்தது, ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸை கொடுத்ததுனால தான் இன்னைக்கும் அவரோட கேரக்டர்ஸ் நம்ம மனசுல நிக்குதுன்னு சொல்றாரு Dryden. Dryden says that Chaucer has succeeded in blending the particular with the universal. இப்போ ஒரு எப்படி வந்து ஒரு கேரக்டர் வந்து அந்த யூனிவர்சல் குவாலிட்டியோட மர்ஜ் ஆகுதுங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு சார்சர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைடன் சொல்றாரு. அட் த சேம் டைம் Dryden is prejudiced of his neoclassical writing that is not able to appreciate Chaucer's language and versification. At the same time Dryden வந்து ஒரு சில குறைகளும் பார்க்குறாரு சார்சரோட ரைட்டிங்ல. சார்சர் இவ்வளோ புகழ்ந்தவர், அவரோட கேரக்டரைசேஷன் புகழ்ந்திருக்கிறாரு. அடுத்ததான் என்னெல்லாம் புகழ்ந்திருக்கிறாருன்னு பார்த்தோம். அவரோட கிரேட்னஸ் பத்தி சொல்றாரு. ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்தாங்க, பெரிய புகழ் பெற்றாரு. அவரோட அனாலிசிஸ் ஆஃப் போய்ட்ரி இருந்தது. அடுத்ததா இது ஓவிட விட இவர் பெட்டரா எழுதியிருக்காருன்னு சொல்றாரு, கிளியர் கட்டா எழுதியிருக்காருன்னு சொல்றாரு, ஆர்ட் ஆஃப் கேரக்டரைசேஷன் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இவ்வளோ நிறைய புகழ்ந்துக்கிட்டே வர்ற Dryden என்ன பண்றாரு, ஒரு விஷயத்துல வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறார். எந்த விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா இஸ் Chaucer's language and versification. அவரோட லாங்குவேஜ் வந்து புரியவே இல்லை, அதனாலதான் நான் டிரான்ஸ்லேஷனே பண்றேங்கிறார். சார்சரோட லாங்குவேஜ் நல்லா இல்லை, அவரோட வேர்சிஃபிகேஷன், அவரோட ரைம் ஸ்கீம் எல்லாம் சரியில்லை, அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கிலீஷில் எழுதின உடனேயே நான் வந்து எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னா அவரோட அந்த லாங்குவேஜ் சரியில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து Dryden ரைட்டிங்கை கிரிட்டிசைஸ் பண்ணுற கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து என்ன Drydenோட ஏஜ் பார்த்தீங்கன்னா நியோ கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம். இந்த நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்கும். அந்த 150 வருஷம் 200 வருஷம் கிட்ட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருக்குமே அந்த ஹீரோயிக் கப்லெட்ஸ், இந்த ஒரு மேக்னிஃபிஷட்டா ரொம்ப ஃபார்மலாக எழுதுகிற ரைட்டிங்கில் மட்டும்தான் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கும். ஓகே, ரொம்ப இன்ஃபார்மல் ரைட்டிங்கோ இல்லைன்னா ஒரு வேறு விதமான ஸ்டைல் எல்லாம் இங்கே ரசிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் பின்னாடி வந்த கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாரு, ஏன் வந்து Dryden சார்சர் மேல குறை கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த நியோ கிளாசிக்கல் ஆட்டிடியூட் இது. இந்த நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க எழுதுறத தான் சரின்னு சொல்லுவாங்க, மற்ற எதையும் ரசிக்க மாட்டாங்க. அதுதான் அவரோட ப்ராப்ளம். Drydenக்கும் அந்த பிரச்சனையா இருந்தது. அதனாலதான் அவரால் சார்சரோட லாங்குவேஜையும் வேர்சிஃபிகேஷனையும் ரசிக்க முடியலன்னு சொல்றாங்க. He says that Chaucer is a rough diamond and needs polishing and refinement. Dryden என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா, அவரோட லாங்குவேஜ் பற்றி பேசுகிறப்போ, சார்சரோட லாங்குவேஜ் சரியில்லைங்க, அவர் டைமண்ட் தாங்க ஆனால் ரஃப் டைமண்ட் சொல்கிறார். ஓகே, அவர் வைரக்கல் தான் ஆனால் பட்டை தீட்டாத வைரக்கல், அதனால ஜொலிக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து பட்டை தீட்டப்பட்டிருக்கணும். He needs polishing and refinement. அதை பாலிஷ் பண்ணால் தானே பட்டை தீட்டப்படும், அப்போ தானே ஜொலிக்கும் கல். அவர் வந்து பட்டை தீட்டப்படாத வைரம் அப்படின்னு சொல்றாரு Dryden சார்சரை பத்தி, சார்சரோட லாங்குவேஜ் பத்தி பேசுறப்போ. Hence he feels the need of translating him in a refined language of his own age. அதனால தான் நான் என்ன பண்றேன், சார்சர் மாதிரி ஒரு பெரிய ரைட்டரோட லாங்குவேஜை ஏன் நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் தெரியுமா, அந்த லாங்குவேஜ் சரியில்லை, இட் இஸ் நாட் ரீஃபைன்டு, லாங்குவேஜ் வந்து ரீஃபைண்டா இல்லை, எங்களை மாதிரி நியோ கிளாசிக்கல் ஏஜ் ரைட்டிங் மாதிரி இல்லை, அதனால தான் டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொல்றாரு. He failed to understand Chaucer's
pronunciation and also the metrical beauty of his works. ஸோ அதனால அவரால் என்ன பண்ண முடியல, சாசரோட அந்த ப்ரொனன்சியேஷனோ அவரோட ஒர்க்ஸ் மெட்ரிக்கல் பியூட்டி மற்ற எல்லா கிரிட்டிக்ஸாலையும் ரசிக்க முடியுது. வேற ஏஜ் சார்ந்தவங்க எல்லாம் வந்து சாசரை ரசிக்கிறாங்க. ஆனால் நியோ கிளாசிக்கல் ஏஜ் சார்ந்ததுனால நம்ம ட்ரைடனுக்கு அவரோட லாங்குவேஜை ரசிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதோட இந்த கிளாஸை நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ட்ரைடன்ஸ் எஸ்ஸே ஆன் சட்டையர்ஸ், essay on heroic tragedy and essay on fables. I hope you liked my explanation. Next classல நம்ம essay on dramatic poesy ஃபுல்லா அது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் பீஸ், அதுதான் ஒன்லி ஃபார்மல் கிரிட்டிக்கல் பீஸ். ஓகே, இது எல்லாம் அவர் வந்து ப்ரிஃபேஸாக எழுதினதான் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரே ஒரு ஃபார்மல் கிரிட்டிக்கல் பீஸ் தான், அது essay on dramatic poesy தான். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு குவிஸும் பார்ப்போம். Thank you for watching. Like and subscribe my channel.